கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம ஆராய்ச்சி நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். வெல்கம் டு த பைபிள் ஸ்டடி ஆர். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். எனவே நாமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுவோம். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வேதாகம ஜெப வேளையில் இந்த நாளிலே பானுவேலின் குமாரத்தி அன்னாளின் ஜெபம். அண்ணா த டாக்டர் ஆஃப் ஃபேனி. அன்பானவர்களே, இந்த புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த அன்னாள் எவ்விதமாக தேவ சமூகத்திலே தன்னை அர்ப்பணித்து ஜெபித்தாள். இவள் பானுவேலினுடைய குமாரத்தி, ஆசேருடைய கோத்திரத்தை சார்ந்தவள் என்று லூக்கா ஆசிரியர் 2வது அதிகாரம் 26வது வசனத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். ஆசேருடைய கோத்திரத்தாளும் பானுவேலின் குமார்த்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னிப்பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். இளம் வயதிலே தன்னுடைய கணவனை இழந்து விட்டாள். 7 வருஷம்தான் புருஷனோடு கூட வாழ்ந்திருக்கிறாள். அவள் ஒரு உன்னதமான ஒரு தீர்க்கதரிசியாக இருந்திருக்கிறாள். தேவ சமூகத்தை நாடக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்திருக்கிறாள். தேவன் தெரிந்தெடுத்த அந்த கோத்திர பிதாக்களின் வரிசையிலே வந்த அருமையான மகள், ஆசேருடைய கோத்திரத்தாள். இவ்வளவு பக்தி உள்ள ஒரு மகளுக்கு இவ்விதமாக நடந்தது. புருஷனோடு அதிக நாட்கள் வாழவில்லை. கன்னிப்பிராயத்திலே விவாகமானது முதல் 7 வருஷம் மாத்திரம் புருஷனோடே வாழ்ந்தாள். இன்றைக்கு புருஷன் இல்லை என்றால் விதவை, அந்த பெண்ணை விதவை கோலத்திலே பார்க்க வேண்டும். விதவை கோலத்திலே ஜனங்கள் எல்லோருமே பார்ப்பார்கள். ஒரு விதவை இந்த பூமியிலே வாழ்வது எவ்வளவு கடினமான காரியம். தேவன் மனிதன் தனிமையாக இருக்கக்கூடாது என்று சொல்லி ஏற்ற ஒரு துணையை உண்டு பண்ணினார். ஆனால் இவளுக்கோ அந்த பாக்கியம் வெறும் 7 வருஷம் மாத்திரம்தான் இருந்தது. அவளுக்கு பிள்ளைகள் இருந்ததா இல்லையா என்பதை பற்றி பரிசுத்த வேதாகமம் இங்கே குறிப்பிடவில்லை. இளம் வயதிலே தன்னுடைய கணவனை இழந்தாள். அதிக வயது சென்றவளாக அவள் வாழ்ந்திருக்கிறாள். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 11-14 வசனங்கள். இளவயதுள்ள விதவைகளே அதில் சேர்த்து கொள்ளாதே, ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துக்கு விரோதமாக காம விகாரம் கொள்ளும்போது விவாகம் பண்ண மனதாகி முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதனாலே ஆக்கணைக்குட்படுவார்கள். அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய்
வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல, அலப்புகிறவர்களாயும் வீண் அலுவற்காரிகளாயும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களுமாய் இருப்பார்கள். ஆகையால் இளம் வயதுள்ள விதவைகள் விவாகம் பண்ணவும், பிள்ளைகளை பெறவும், வீட்டை நடத்தவும், விரோதியானவன் நிந்திக்கிறதற்கு இடமுண்டாக்காமல் இருக்கவும் வேண்டும் என்று இருக்கிறேன். ஏனெனில் இதற்கு முன்னே சிலர் சாத்தானை பின்பற்றி விலகி போனார்கள். விதவையை ஆய்விட்டாலே மிக கடினம். இள வயதுள்ள விதவைகளை விதவைகளுடைய கூட்டத்திலே சேர்த்து கொள்ளாதே என்று எழுதுகிறார். ஏன்? அவர்கள் விவாகம் பண்ண மனதாகி அவர்கள் தங்களுடைய பக்தியிலே நிலைத்திருக்க மாட்டார்கள். ஏனென்றால் இள வயது உடையவர்களாக இருக்கிறார்கள். விவாகம் செய்யும்படியாக விருப்பம் கொள்ளுவார்கள். எனவே அவர்களே அந்த விதமான விதவைகள் கூட்டத்திலே சேர்த்து கொள்ளாதே, இளம் வயதுள்ள விதவைகளை என்று சொல்லுகிறார். சோம்பல் உள்ளவர்களாக இருப்பாங்க. அவங்க வீடு வீடாக தெரிவாங்க. வீண் அலுவற்காரிகளாக இருப்பாங்க. தகாத காரியங்களை பேசுவார்கள். வேற வேலை இல்லை, அதனால மற்றவர்களோடு கூட உட்கார்ந்து பேச ஆரம்பிப்பார்கள். எனவே அப்படிப்பட்டவர்கள் விவாகம் பண்ணவும், பிள்ளைகளை பெறவும், வீட்டை நடத்தவும், விரோதியானவன் நிந்திக்கிறதற்கு இடம் உண்டாக்காமல் இருக்கவும் வேண்டும் என்று இருக்கிறேன். அவங்க திருமணம் செய்யறது நல்லது. அப்படி அவங்க செய்யலைன்னா சாத்தானை பின்பற்றி விலகி போவார்கள். சத்தியத்திலே நினைச்சிருக்க மாட்டாங்க, சபையை விட்டே போயிடுவாங்க. இந்த மகள் அன்னாள் சத்தியத்தை விட்டு போகலை, சாத்தானை பின்பற்றி போகவும் இல்லை, இளம் வயதில் வீடு வீடாக தெரிய பழகவும் இல்லை, தகாத வார்த்தைகளை பேசவும் இல்லை, அலப்புகிற ஒரு ஸ்திரியாகவும் இல்லை. அவள் ஜெபத்திலே தேவ சமூகத்திலே தரித்திருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. யாரை நாடி போகவில்லை. அவளுக்கும் தாய் தகப்பன் வீடு இருந்திருக்கும் இல்லையா? உற்றார் உறவினர்கள் இருந்திருப்பார்கள் அல்லவா? அவர்களெல்லாம் நாடி போகல. ஏன்? கணவன் இறந்தாச்சு, கணவனுடைய வீட்டார் இருந்திருப்பாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு போயிருக்கலாமே. அங்கேயும் போகல. வேற எங்கே போனாள்? ரெண்டாவது பாயிண்ட், இவளை பற்றி நாம் படிக்கிறோம். தேவாலயத்தை தஞ்சமாக கொண்டாள். இருக்கிறதுலே சேஃபான இடம் தேவாலயம் தான். அந்த தேவாலயத்தை தஞ்சமாக கொள்ளுகிறாள். லூக்கா 2வது அதிகாரம் 37வது வசனம். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். She was a widow of about 84 years, which departed not from the temple, but served God with fasting and prayer night and day. இடைவிடாமல் இரவு பகலாக உபவாசம் செய்து ஜெபம் பண்ணினாள், ஆராதனை செய்தாள் தேவனுக்கு. தேவாலயத்தை விட்டு நீங்காமல் சாமுவேலை போல தேவ சமூகத்திலே அண்டிக் கொண்டாள். இதுதான் ஒரு சிறப்பான ஒரு பாதுகாப்பு. இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் ஒரு விதவையாக இருப்பீர்கள் என்றால் இதை தயவுசெய்து உங்கள் மனதிலே கொள்ளுங்கள். இந்த அன்னாளை போல தேவனை தஞ்சமாக கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அல்லவா, 27வது சங்கீதம் 4வது வசனம், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஒரு ராஜா அந்த அளவுக்கு அவர் தீர்க்கமாக முடிவெடுத்திருக்கிறார்.
நான் ஒன்னே ஒரு காரியத்தை தான் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்டேன். இன்றைக்கு நாம் எத்தனையோ காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் விண்ணப்பம் செய்கிறோம். எனக்கு ஒரு நல்ல வீடு வேண்டும், ஒரு நல்ல கார் வேண்டும், எனக்கு ஒரு நல்ல மனைவி வேண்டும், எனக்கு நல்ல பிள்ளைகள் பிறக்க வேண்டும். இந்த உலகத்தில் என்னென்னலாம் ஜனங்கள் பெற்றுக்கொள்கிறார்களோ அதே தான் அனுதின ஜெபமாக இருக்கிறது. தாவீது ஒரு ராஜா, ஆடு மேய்ப்பனாக இருந்த அவனை அரசனாக்கினார். அவனுடைய விண்ணப்பம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். அது என்ன? கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும், அவருடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்ய வேண்டும். எதை? வேதாகமத்தை ஆராய்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும், ஆராய்ச்சி செய்ய வேண்டும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதே நாடுவேன். அதுதான் என்னுடைய முழு மூச்சாக இருக்கும். அரண்மனையில் இருந்தார், ஆனால் அவருடைய எண்ணமெல்லாம் ஆலயத்தில் இருந்தது. அன்பானவர்களே, எப்படிப்பட்ட ஒரு ராஜா என்று பாருங்கள். அதனால தான் எருசலேமில் இன்றைக்கும் தாவீதை தான் புகழ்கிறார்கள். தாவீதுடைய கல்லறையை பார்க்கறதுக்கு தான் உலகம் முழுவதிலிருந்து ஜனங்கள் வருகிறாங்க. அன்பானவர்களே, தாவீது ஒரு சிறப்பான ஒரு அரசன். தாவீதை போல சாலமோன் இல்லை. சாலமோன் அந்நிய ஸ்திரீகளை விவாகம் செய்து விழுந்து போனான். ஆனால் தாவீது அப்படி இல்லை, என் தாசன் என்று சொல்லுகிறார். புதிய ஏற்பாடு துவக்கத்தில் கூட தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்புடைய வம்ச வரலாறு சொல்லப்படலை, தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. ஏன் பரிசுத்த ஆவியானவர் அப்படி எழுதினார்? தாவீதை அங்கே முக்கியப்படுத்துகிறார். தாவீது வழியிலே வந்தார், இயேசு கிறிஸ்து அந்த சந்ததியிலே பிறந்தார். இஸ்ரவேலை ரட்சிக்கக்கூடியவர். தாவீது ஒரு சிறப்பான ஒரு மனுஷன், மிகவும் அன்பானவன். அவனுடைய ராஜ்ய பாரம் நிலைத்தது. 40 ஆண்டுகள் சிறப்பாக எருசலேமிலே ஆட்சி செய்தார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். அவர் தான் சொல்றாரு, இப்படியாக கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். இந்த முடிவை அன்னாளும் ஏற்றுக்கொண்டாள். அன்னாளும் இதே விதமாக தேவாலயத்தை தஞ்சமாக கொண்டாள். தேவாலயத்திலே போய் அடைக்கலம் புகுந்தாள். அடைக்கலான் குருவிகளுக்கு தேவ ஆலயத்திலே இடம் கிடைத்ததை போல இந்த அன்னாளுக்கு தேவ சமூகத்திலே இடம் கிடைத்தது. தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டு வந்தாள் என்று பார்க்கிறோம். இரவும் பகலும் ஆராதனை செய்வதே வேலையாக கொண்டிருந்தார். இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? சபைக்கு கடந்து செல்கிறீங்களா? வாரந்தோறும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவரை ஆராதிக்கும்படியாக சபையாக சேர்ந்து தேவனை ஆராதிக்கும்படியாக கடந்து செல்கிறீர்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற அந்த உடன்படிக்கை, என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள் என்று சொன்னாரே, அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக அப்பத்திலும் ரசத்திலும் பங்கு பெறுகிறீர்களா? உங்களுடைய வரவுக்கு தகுந்த காணிக்கைகளை கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு செல்கிறீர்களா? இதையெல்லாம் நீங்கள் ரெகுலராக செய்ய வேண்டும். வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்படியாக சபையோடு கூட வேண்டும். தேவ சமூகத்தை விட்டுவிடாமல் இந்த அன்னாளை போல நீங்கள் இருக்க வேண்டும். தேவையானது ஒன்றுதான் நமக்கு உலகத்திலே, அதை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும். தேவையில்லாத காரியங்களை பற்றி கொள்வீர்கள் என்றால் லோத்தின் மனைவியை போல பின்னிட்டு பார்த்து உப்புத்தூணாக போய்விடுவீர்கள். சோதம் குமாராவை பின்னாடி பார்க்கிறதுனாலே என்ன வரப்போகிறது? தேவதூதர்கள் சொல்லுகிறார்கள், லோத்தினுடைய குடும்பத்தை பார்த்து பின்னிட்டு பாராமல் ஓடுங்கள், ஓடி தப்பி பிழைத்துக் கொள்ளுங்கள். லோத்து அவனுடைய குமார்த்திகளும் பின்னிட்டு பாராமல் ஓடுகிறார்கள். ஆனால் லோத்து மனைவி மாத்திரம்
ஐயோ, நாம் சோதோமிலே சேர்த்து வைத்ததெல்லாம் போயிடுச்சே, அந்த வீடு என்னாச்சோ, அந்த வாசல் என்னாச்சோ, நம்முடைய உறவினர்கள் என்ன ஆனார்களோ என்று சொல்லி திரும்பி பார்த்தாள். அங்கே என்ன காணப்பட்டிருக்கும்னு நினைக்கிறீங்க? வெறும் புகை தான் வந்திருக்கும். அக்னியும் கந்தகத்தையும் போட்டு சோதம் குமார பட்டணங்களை அழித்து போட்டார் தேவன். தேவனுடைய வார்த்தையை மீறினாள். இன்றைக்கு இந்த அன்னாளை போல தேவ சமூகத்தை நாடுவீர்கள் என்றால் உங்களுடைய ஜீவன் தப்புவிக்கப்படும். உலகத்தை நாடுவீர்கள் என்றால் உலகம் ஒருபோதும் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வராது. நாம் உலகத்தார் அல்ல, உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், உன்னதமானவருக்கு சேவை செய்யக்கூடியவர்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் கர்த்தருடையது. அன்னாளுடைய ஆத்மாவும் கர்த்தருடையது, உங்களுடைய ஆத்மாவும் கர்த்தருடையது. எந்த சூழ்நிலையிலும் அன்னாளுக்கு ஏற்பட்ட சூழ்நிலையை எண்ணி பாருங்கள். 7 வருஷம்தான் வாழ்க்கை. 84 வயது வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். வயது முதிர்ந்தவள். அப்ப எத்தனை வருஷம் ஒரு விதவையாக அவர் வாழ்ந்து கொண்டிருப்பாள்? எத்தனை பேச்சு, எத்தனை விரோதமான காரியங்கள் அவளுக்கு ஏற்பட்டிருக்கும். எல்லாவற்றையும் சகித்து தேவ சமூகத்திலே உட்கார்ந்திருந்தார். யார் கைவிட்டாலும் என் தேவன் என்னை கைவிடவில்லை என்ற ஒரு நம்பிக்கை அவளுக்கு ஆழமாக இருந்தது. எனவே தேவ சமூகத்தை பற்றி கொண்டார். இன்றைக்கு நீங்கள் நானும் அந்த விதமாக மழை நிலை பெயர்ந்தாலும், எல்லாமே நம்மகிட்ட இருக்கிறவைகள் எல்லாம் அற்றுப்போனாலும், நிலத்திலே தானியம் விளைவியாமற் போனாலும், ஆட்டு மந்தையிலே மந்தைகள் முதலற்று போனாலும் நான் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருப்பேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று யோபுவை போல சொல்ல பழகுங்கள். இந்த அன்னாள் தேவனை விட்டுவிடவில்லை, தேவ சமூகத்தை விட்டுவிடவில்லை, ஜெபத்தை விட்டுவிடவில்லை, உபவாசம் இருப்பதை விட்டுவிடவில்லை, தேவனை ஆராதனை செய்வதை விட்டுவிடவில்லை. தொடர்ந்து இரவும் பகலும் செய்து கொண்டிருந்தாள் என பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. வாரத்தில் ஒரு நாளைக்கு ஆராதனை போகிறதுக்கே வாரம் என்னத்தை போகுது? மாசத்துல ஒரு நாள் போனால் பத்தாதா? இன்னும் சிலர் வருஷம் ஒரு முறை நாம் தேவனை நினைவு கூர்ந்தா போதாதான்? இப்படியே தள்ளிக்கொண்டே போகிறாரு. உங்களுக்கு மூச்சு கொடுத்துருக்கிறாரே, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நீங்கள் ப்ரீத் பண்ணுகிறீங்க? அந்த ப்ரீத் பண்ணுற அந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம் ஏதாவது வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? எவ்வளோ காசு செலவழிக்க வேண்டும்? அந்த மூச்சை கொடுத்தவர் உங்கள் தேவன். மூச்சு உள்ள வரை அவரை நீங்கள் நினைக்க வேண்டும். உயிர் உள்ள நாளெல்லாம் அவரை ஆராதனை செய்யுங்கள். அதற்குத்தான் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். தாவீது அந்த விதமான நம்பிக்கை உடையவராக இருந்தார். கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன் என்று சொன்னார். வேற எதையுமே அவர் நாடல. அவருடைய நோக்கமெல்லாம் தேவாலயத்தை பற்றினதாக இருந்தது. லூக்கா 10வது அதிகாரத்தில் 2 சகோதரிகளை பற்றி நம்ம படிக்கிறோம். மார்த்தாள், மரியாள். 41-42 வசனங்கள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். 2 பேரும் இருக்கிறது. அதில் மரியாள் எப்படி இருக்கிறார்? தேவ சமூகத்தை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்தெடுத்தாள். ஆனால் மார்த்தாளோ பல வேலைகள், வீட்டில் அந்த வேலைகள் இருக்கு, இந்த வேலை இருக்கிறது, இப்படி பல காரியங்களை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாள். இன்னைக்கு அநேகர் நான் இல்லைன்னா ஒரு நிமிஷம் அந்த வீடா இருக்காது. ஏன்? உலகம் இல்லையா? நாளைக்கு நடப்பது நமக்கு தெரியுமா? யாருக்குமே தெரியாது என வேதம் சொல்லுகிறது. நாம் எதைத்தான் செய்ய போகிறோம்? ஒன்றும் நாம் கொண்டு வந்ததில்லை. இதிலிருந்து நாம் ஒன்று எடுத்து போவதும் இல்லை. எல்லாம் நேர்த்தியாக நடக்கும். தேவன் மேலே நம்பிக்கை வைத்து காரியங்களை செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்காக சகலத்தையும் செய்து நிறைவேற்றுவார். தேவையானது ஒண்ணுதான். அதை மரியாள் புரிந்து கொண்டாள். இயேசுவை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்தெடுத்தார்.
இயேசு வந்திருக்கிறார், அவர் என்ன சொல்லுகிறார், அவருடைய வார்த்தைகளை கேட்போம். அவரை பார்ப்பது அரிது, அவர் நம்மோடு இருப்பது எத்தனை ஆசீர்வாதமான காரியம். இன்றைக்கு தேவ சமூகத்தை நாடுங்கள், அதற்கு முதலிடம் கொடுங்கள். வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதல் தேட வேண்டியது அவருடைய ராஜ்யம், அவருடைய நீதி. இதை தேடாம நீங்க உலகத்தை தேடினீங்கன்னா உலகம் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கவே கொடுக்காது, வேதனையை தான் கொண்டு வரும். வேதனை விலை கொடுத்து வாங்குவீர்கள். எனவே எச்சரிக்கையாக இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 1 தெசலோனிக்கர் 5:17 வாசிக்கிறோம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். Pray without ceasing. கேப்பே இருக்கக்கூடாது. தானியேல் 3 வேளை ஜெபம் பண்ணார். அதே போல நீங்களும் இடைவிடாமல், அதான் இடைவிடாமல் என்றால் எப்போது ஜெபிச்சு கொண்டே இருக்கிறது என்ற அர்த்தம் இல்லை. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணலாம். தேவன் ஒரு ஆகாரத்தை கொடுக்கிறார், அதற்காக ஜெபம் பண்ணுங்க. டீ சாப்பிட்றீங்க, அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அதை சாப்பிடுங்க. பயணம் போக போறீங்க, பயணத்துக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு அந்த பயணத்தை துவங்குங்க. நித்திரைக்கு போக போறீங்க, ஜெபம் பண்ணிட்டு தூங்குங்க, உங்களுடைய நித்திரை இன்பமாக இருக்கும். காலையில் எந்திரிக்கிறீங்க, இந்த நாளை கொடுத்தீரே அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல பழகுங்க. ஆக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. இந்த அந்நாள் தேவ சமூகத்தை நாடினார், இரவும் பகலும் உபாசித்து ஜெபம் பண்ணினார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலே இரவும் பகலும் தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். மூன்றாவது, இவள் இயேசுவை குறித்து பேசினாள். லூக்கா 2:38 அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். இயேசுவை குறித்து பேசினாள். ஒரு தீர்க்கதரிசியவள், தேவ சமூகத்தில் இருக்கக்கூடியவள். இயேசு இந்த மக்களை ரட்சிக்க பிறந்திருக்கிறார் என்ற காரியத்தை, எருசலேமினுடைய மீட்புக்காக காத்திருந்த யாவருக்கும் அந்த நற்செய்தியை சொல்லுகிறாள். யோசேப்பும் மரியாளும் ஆச்சரியப்பட்டார்கள். லூக்கா 2:33-34 அவரை குறித்து சொல்லப்பட்டவர்களுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று சிமியோன் கைகளிலே ஏந்தி கொண்டே அங்கே சொன்ன வார்த்தைகளைத்தான் நாம் படிக்க கேட்டோம். இதை யோசேப்பும் இயேசுவினுடைய தாயாகிய மரியாளும் கேட்டார்கள். அன்பானவர்களே, அதை போல இந்த அன்னாள் இயேசுவை குறித்து பேசின காரியத்தையும் அவர்கள் கேட்டார்கள். இயேசுவை புகழ்ந்தாள் என்று வசனம் சொல்கிறது. அவரை குறித்து பேசி அவரை புகழ்ந்தாள், கர்த்தரை மகிமைப்படுத்தினாள். நாமும் நம்முடைய வாயாலே கர்த்தரை துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும். அவரை நாம் போற்றி பாட வேண்டும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து இவைகள் வெளிப்பட வேண்டும். இயேசுவினுடைய அந்த உயிர்த்தெழுதலினுடைய செய்தி முதலாவது சகோதரிகளுக்கு அறிவிக்கப்பட்டது. நீங்கள் அறிவீர்கள். லூக்கா 24 முதல் 12 வசனங்கள் அதை பற்றி நமக்கு எடுத்துரைக்கிறது. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்தவர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறை இடத்துக்கு வந்தார்கள். கல்லறை அடைத்திருந்த கல்லை புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசம் உள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோர் இடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக
அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்தார்கள். இந்த அருமையான சகோதரிகள் தான் காலையிலே அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்த கந்த வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு இயேசுவின் கல்லறைக்கு கடந்து சென்றார்கள். சகோதரிகள் எவ்வளவு உற்சாகமாக செயல்பட்டிருக்கிறார்கள். இந்த அன்னாள் தன்னுடைய நிலைமை அவள் யோசிக்கவே இல்லை. 84 வயசாயிடுச்சே, நமக்கு எதுக்கு என்று அவள் யோசிக்கல. தேவ சமூகத்திலே தரித்திருக்கிறாள். இப்படி ஊரெல்லாம் சொல்லுகிறார்களே நம்மை பார்த்து, எதை குறித்து அவள் கலங்கவில்லை, கவலை கொள்ளவும் இல்லை. யார் வீட்டுக்கும் போகலை. இன்னைக்கு உறவினர்கள் வீட்டுக்கு போனால் என்ன ஆகும்? அவர்களுக்குள்ளாக பிரச்சனை வரும். இவ வந்த நேரம் பாருங்க, எங்கள் வீட்டில் சமாதானமே இல்லை என்று சொல்லுவாங்க. எதுக்கு அங்கே போகணும்? எதுக்கு அந்த பேச்சை நாம் கேட்கணும்? அதனால தேவ சமூகத்தை நாடினார். சகோதரிகள் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறாங்க. நீங்கள் கர்த்தருக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு சகோதரியாக இருப்பீர்கள் என்றால் இவர்களைப் போல சிந்தியுங்கள், செயல்படுங்கள். இந்த முதல் நூற்றாண்டு ஸ்திரீகள் இயேசுவின் பின்னே ஊழியத்தில் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த கல்லறையை பார்க்கும்படியாக அவர்கள் கடந்து சென்றார்கள். அங்கே தேவ தூதர்கள் சொல்லக்கூடிய காரியங்களை கேட்டு அவர்கள் என்ன செய்தார்களாம்? அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கல்லறை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் 11 பேருக்கும் மற்ற எல்லாருக்கும் அறிவித்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 அப்போஸ்தலர்களை தேர்வு செய்தார். ஒருத்தன் யூதாசா போயிட்டான். இப்போ 11 பேர் இருக்கிறாங்க. இந்த 11 பேருக்கு இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலினுடைய செய்தியை முதலாவது அறிவித்தவர்கள் இந்த சகோதரிகள் தான். இந்த சகோதரிகள் அவ்வளவு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க அந்த விஷயத்தில். ரொம்ப தீவிரமாக போய் 11 பேருக்கு அறிவித்தார்கள். இவருடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. நம்பலை. இவங்க என்ன சொன்னாலும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு மனமில்லை. பேதுருவோ எழுந்திருந்து கல்லறை இடத்திற்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகளை தனிப்பட வைத்திருக்கிறதை கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். அவ்வளவுதான் நடந்தது. அன்பான சகோதரிகளே, இந்த சகோதரிகளைப் போல துணிந்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படும். நீங்கள் கர்த்தருடைய ஜனங்களாகவே தொடர்ந்து இருப்பீர்கள். இந்த யோவன்னாள் எப்படி இருந்தால், மரியாள் எப்படி இருந்தால், மற்ற ஸ்திரீகள் எப்படி இருந்தார்கள், அதை போல நீங்களும் தேவ சமூகத்திலே உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். அந்நாளை போல இரவு பகலாக இருந்து ஜெபம் பண்ணுங்கள். தேவ சமூகத்தை நாடுங்கள். என்னுடைய சூழ்நிலை பெரியது, என்னை தேவன் கைவிட்டு விட்டார் என்று கலக்கமுடையவர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் கர்த்தருக்கு ஏற்றவர்களாக வளர்ச்சி அடையவே முடியாது. அந்நாளை போல தேவன் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. எனவே உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழி நடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, உடைய சமூகத்திலே எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அநேக சகோதரிகள் அந்நாளை போல உடைய சமூகத்திலே தாழ்த்தி உடைய சமூகத்தை நாடவும் உம்மை ஆராதிக்கவும் அவர்களுக்கு கிருபை செய்தள்ள வேண்டுமாய் வேண்டுதல் செய்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிறதான சகல பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்களில் இருந்து அவர்களை விடுதலை செய்தள்ள வேண்டுமாய் வேண்டுதல் செய்கிறோம். தேவன் தாமே அவர்களை முழுவதுமாக பொறுப்படுத்தி வழிநடத்தி செல்ல வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ஆமென். View our
The Word of Christ program on YouTube channel. May God bless you all.